சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாரு. ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு எதுவும் ஆயிருக்குமோ? என்னங்க? யார் போன்ல? கீர்த்தி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாரு. அவர் எதுக்காக உங்களுக்கு இப்ப கால் பண்றாரு? தெரியலையே கீர்த்தி. இரு ஒரு நிமிஷம். ஹலோ. யோ, நான் இன்ஸ்பெக்டர் பிரம்மா பேசுறேன். சொல்லுங்க சார். என்னையா சொல்ற? நீ காரை வேகமா ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிய. அவன் பழிக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்கய்யா. இப்போ பிரச்சனை பெருசாயிருச்சு. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா. இப்ப நீ உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரியா, இல்ல நான் உன் வீட்டுக்கு வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரட்டா? ஐயோ, நானே வரேன் சார், நீங்க வர வேணாம். சீக்கிரம் வாயா. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் ஆபத்து, புரிஞ்சுக்க. இல்ல சார், நான் உடனே கிளம்பி வரேன். ஏங்க, என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுறீங்க? என்ன சொன்னார் அவரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கீர்த்தி. அப்ப உடனே கிளம்பி வரேன்னு சொல்றீங்க? அது காரோட பேப்பர் ஒர்க்க பத்தி கேக்குறாங்க. நான் என்னன்னு பாத்துட்டு வந்து சொல்றேன். என்ன பேப்பர் ஒர்க்குங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி கீர்த்தி, அங்க போய் பார்த்தாதான் எனக்கே என்னன்னு தெரியும். நான் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், சரியா? என்னங்க, நான் உங்க கூட வரட்டா? ஆஹா, இல்ல கீர்த்தி, எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். நான் வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. சார், என்ன சார் இது? நீங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? எஃப்ஐஆர் போட்டாச்சு. இதை கோர்ட்ல கொடுத்துட்டோம்னா இன்னைக்கே ரிமாண்ட் பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை வேற. இன்னைக்கு போட்டாதான் 2 நாள் ஏதாவது பண்ண முடியும். நான் போட்ட கொக்கி சரிதான். மீன் அந்த கொக்கில சரியா வந்து மாட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். சரிங்க சார். சார், என்ன சார் ஆச்சு? உடனே கிளம்பி வர சொன்னீங்க. அடிப்பட்டவருக்கு எப்படி சார் இருக்கு? ரொம்ப பதட்டப்படாத, முதல்ல உட்காரியா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். அட உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரியா. உட்கார். சாருக்கு காஃபியா டீயா? சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம்? தெரிஞ்சா நிம்மதியா இருக்குமா? யோ முரளி சார், சாருக்கு எனக்கு டீ வாங்கிட்டு வா. ஓகேங்க சார். ஒண்ணும் இல்ல, டீயை குடிச்சிட்டே பேசலாமா, பதட்டம் இல்லாம? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? டீ ஆறிட போது, குடிங்க. இல்ல சார், பரவாயில்ல சார். நீங்க போன்ல பேசும்போது அவசரமா வர சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா நிலைமை வேற மாதிரி இருக்குதா? சரி, நான் சுத்தி வளைச்சு பேசி உன்னை டென்ஷன் ஆக்க விரும்பல. நான் சொல்றத நிதானமா கேட்டுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாரு, அதுக்கப்புறம் பேசுவோம். என்ன சார் சொல்லுங்க. அதாவது, இப்ப தெரியாதனமா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கார்ல வந்து விழுந்து அது ஆக்சிடென்ட் கேஸ் ஆயிடுச்சு. சம்பந்தப்பட்டவங்க மோட்டிவோட வந்து மோதி நீ கொலை பண்ண பார்த்தன்னு உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணா என்ன ஆகும்? சார், சட்டப்படி உன் மேல நடவடிக்கை எடுக்கும். கொலை கேஸ்னு ஃபைல் பண்ணட்ட உன் மேல. சார், அவர் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது சார். இது எனக்கு தெரியாம கெட்ட நேரத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி எந்த மோட்டிவும் கிடையாது. அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா சம்பந்தப்பட்டவங்க கொடுத்த வழக்கு பொய் வழக்கா இருந்தாலும் சிச்சுவேஷன் பொய் வழக்கு கொடுத்தவங்களுக்கு ஆதரவா இருக்கிறப்போ தப்பு பண்ணாத உன் மேல நடவடிக்கை எடுத்துதானே ஆகணும். சார், நான் தான் தப்பே பண்ணலையே சார். எப்படி சார்? கரெக்டா தான் சொல்ற. சரி, கார் ஆக்சிடென்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உன் வீட்டுல இருந்து வந்து இன்னொரு கேஸ பத்தி சொல்லவா? சார், என்ன சார் சொல்றீங்க? அட உட்காருங்க சார். பொசுக்கு பொசுக்குன்னு எழுந்திருச்சு நிக்கிற. ஆமா, இதே மாதிரி உன் வீட்டு பொண்ணு ஒண்ணு அது
உன் தங்கச்சி பேர் என்ன? பூஜாவா சார்? பூஜா பூஜா பூஜா, அந்த பொண்ணுதான். சார் பூஜாக்கு என்ன சார் ஆச்சு? அட உட்காரப்பா. பூஜாக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல, ஆகாது. அது என் பையன் கோயிலுக்கு போனப்போ அங்க உன் தங்கச்சியை பார்த்திருக்கான். வயசு பையன் வயசு பொண்ணு ஹாஃப் சாரியில பார்த்திருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டானா. போட்டோவா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, தப்பா ஒண்ணும் இல்ல. ஹாஃப் சாரியில இருக்கிற போட்டோ தான். அத நான் சரின்னு சொல்லல. ஆனா சின்ன பையன் வயசு கோளாறு ஏதோ தப்பு பண்ணிட்டான். அதுக்கு போய் உங்க மருமக, அதான் உங்க தம்பி பொண்டாட்டி அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அடம்பிடிச்சால, அந்த பொண்ணு இந்த விஷயத்த பெரிய பிரச்சனையாக்கி ஸ்டேஷனுக்கு என் பையனை அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கா. பெரிய பிரச்சனையாக்கிட்டப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, என் பையன் தப்பு பண்ணிட்டான். இந்த காலத்து வயசு பசங்க அப்படித்தானே இருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் பெத்த பையன் கூட பார்க்கல. அவனை போட்டு அடிச்ச பாருங்க உள்ள, அவன் தான் என் பையன். என் பையனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். அவன் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க தம்பி வைஃப் கிட்ட இனிமே இவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும், இல்ல மீடியாவுக்கு போவேன், கோர்ட்டுக்கு போவேன், மகளிர் சங்கத்துக்கு போவேன், அப்படி இப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசிட்டாங்க. உங்க தங்கச்சி கூட தயங்கினாங்க. ஆனா கட்டாயப்படுத்தி எஃப்ஐஆர்ல உங்க தம்பி வைஃப் தான் கையெழுத்து போட வச்சாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். இது அவன் வாழ்க்கை பிரச்சனை. அவனை நான் எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவேன். அதனால நீங்க உங்க தம்பி வைஃபோட பேசி விஷயத்தை பெருசுப்படுத்தாம கொஞ்சம் விட்டு கொடுத்து சமாதானமா போகணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? மகளிர் அமைப்பு, மீடியா, கோர்ட் அது இதுன்னு போனா என் பையன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க தங்கச்சியோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். பாருங்க, கோர்ட்ல பொண்ணுங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு உங்க தங்கச்சிய ரொம்ப காயப்படுத்துவாங்க. அத சொன்னா உங்க தம்பி பொண்டாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.